சிறகடிக்க ஆசை. இன்னைக்கான ப்ரோமோல முத்துவோட அம்மா வந்து மலேசியாலேருந்து வர சம்மந்தி பணத்தை நகையெல்லாம் வந்து மூட்டை கட்டி ஏற்றுன்னு வருவாரா, இல்லை பொட்டியில் போட்டு பூட்டி ஏற்றுன்னு வரான்ற ஃபீலிங்லேயே அலைஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம பார்லர் அம்மா 1,00,000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி ட்ரெஸ்ஸு நகைலாம் வாங்கி அந்த கறிக்கடைக்காரன்கிட்ட கொடுத்துமே, அதை எடுத்துகிட்டு அவன் வருவானா, இல்லை அது அப்படியே எடுத்துகிட்டு ஓடிடுவானா, இல்லை அப்படியே வந்தாலும் முத்துக்கிட்ட மாட்டிக்காம தப்பிப்பானா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே மூஞ்சி உருன்னு வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிறாங்க. இவங்க அண்ணன் தம்பி 2 பேர் ஆளுக்கு ஒரு துண்டை போட்டு ரூமை பிடிச்சி 2 பேரும் ஒரு ரூமில் போய் செட்டில் ஆகிட்டாங்க. சரி, அந்த ரூமில் போய் உள்ளே போனவுடனே நம்ம ஸ்ருதி கொசுக்கடி தான் சொரிஞ்சிட்டே சொல்கிறான், எனக்கு இங்கெல்லாம் செட் ஆகாது, இன்டர்நெட்டும் இல்லை, எதுவும் கிடைக்கல, எனக்கு ஹோட்டலில் ரூம் போடுன்னு அது ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணி பேசுது. அவன் மூட அப்செட் பண்ணிச்சு. ரோகிணி கறி கடைக்காரன் என்ன வேலை பார்க்க போகிறான்ற ஒரு ஃபீலிங்லேயே மூஞ்ச உருன்னு வச்சுன்னுக்கிறாங்க. ஏவனா எப்படின்னா போங்கடா, இதை பற்றிலாம் கவலைப்படாது முத்து, நம்மளை சகலகலா வல்லவன் கமலஹாசன் ஸ்டைலில் கைத்துக்கட்டில் தூக்கி வாசலில் போட்டு முத்து கூட்டு வந்து மீனா கூட்டு வந்து உட்கார வச்சு பாட்டெல்லாம் பாடி ஃபன் பண்ணிவிட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இவ்வளோ நேரம் வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோ பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். லைக் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப்காரன் வீடியோவை நிறைய பேர்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்ப்பான். வீடியோ போடுறது என்னோட திறமை, ஆனால் லைக் பண்ணுறது தானே உங்களோட உரிமை. அந்த உரிமையை விட்டு கொடுத்துறாதீங்க. தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ். பாய்.